ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிறுபருப்பு அடை, பச்சைப்பருப்பு அடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். நல்லா கழுவியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாயங்கால நேரத்தில் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு நம்ம அடை ரெசிபி செய்யறதுக்கு நம்ம பச்சைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தோம். இதை இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூனு, சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 1 போட்டுக்கலாம். இப்போ நல்லா மெல்லிசாக நறுக்குன வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு 2, அதையும் போட்டுக்கலாம். கோஸு மெல்லிசா நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடலை மாவு ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கலந்தாச்சு. இது மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ மாவு எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை 10 நிமிஷம் வேகட்டும். தட்டை போட்டு மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி திருப்பி போடலாம். வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் வேகட்டும். கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேகட்டும். வெந்தோண்டு நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு. இதை பிளேட்டில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான, ஈஸியாக, சிம்பிளாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாசிப்பருப்பு. இதை நீங்கள் டிஃபனாகவும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், நைட் டின்னருக்கும் செய்யலாம். இதை ரொம்ப ஹெல்த்தியாக டயட்டுக்கு இருந்தால் கூட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு கார சட்னினாலும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தோன்னு டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.